மீண்டும் ரயில்வே டிபார்ட்மெண்டான ஐஆர்சிடிசில இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்ன ப்ரோ மீண்டும்னு சொல்றீங்களே அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஏஎல்பி நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெயின் ஓட்டுவாங்கல்ல அந்த பதவி, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர. அதை கட்டாயம் பாருங்க. விருப்பம் உள்ளவங்க அதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஆர்சிடிசி. இதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கு கீழே தான். அதுவும் நம்ம சதர்ன் ரீஜியனுக்கு வந்திருக்கு, எழுத்து தேர்வு இல்லாம. இது எந்த மாதிரி வேலை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகவல், எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் அடுத்த மாசம் 7, அதாவது 24/3 இருந்து 7/4 வரை டைம். அதற்குள்ளே நீங்க இதற்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னா, 15 இருந்து 25 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 30 வயது அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்க, எனிவேர் இன் தமிழ்நாடு ஆர் கேரளா ஆர் கர்நாடகா. ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஆர்சிடி சவுத் ஜோன்ல இருக்கு. மேக்சிமம் நமக்கு தமிழ்நாட்டில் தான் பணி. இதுல இருக்கக்கூடிய வேகன்சிஸும் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்சி நண்பர்கள், எஸ்டி நண்பர்கள், ஓபிசி அப்படின்னு சொல்லி. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எஸ்சி நண்பர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்கிற வேகன்சில போதுமான அளவு எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த வேகன்சியை எஸ்டி கேண்டிடேட்ஸ் நண்பர்களை கொண்டு நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி நீங்க தாராளமா செக் பண்ணுங்க. ஓகே, ஐஆர்சிடிசில இருந்து இப்போ அப்ரண்டிஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அப்ரண்டிஸ் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர்க்கான டியூரேஷன் இருக்கும். ஸோ நிறைய விதமான ட்ரேட்ல எடுக்கிறாங்க. இது வந்து பாருங்க கோபால எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கு. ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ எல்லா ட்ரேடுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, 1 இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கான டியூரேஷன் இருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கேட்கறாங்க ப்ரொக்யூர்மெண்ட்ல. இதுக்கு வந்து நீங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது காமர்ஸ் ஆர் சிஏ ஆர் இன்டர் ஆர் சப்ளை செயின் இது ரிலேட்டட்ல டிகிரி பர்சூவிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா. 10 வேகன்சி இருக்கு. இது வந்து கேட்டரிங்ல வருது. ஓகே, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர்ல கேக்குறாங்க 1 வேகன்சி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க. சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கேக்குறாங்க டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, 1 வேகன்சி, அதாவது பர்சூவிங்ல இருக்கணும். டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, மேபி ஃபைனல் இயர். அதே மாதிரி மார்க்கெட்டிங் அசோசியேட் கேக்குறாங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேக்குறாங்க எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு. மொத்தமா 25 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. டியூரேஷன் பாருங்க ஆல்மோஸ்ட் 1 இயர் தான். apprentice.india.gov.in அபிஷியல் வெப்சைட்ல இதற்கு நீங்க அப்ளை பண்ணணுமா. ஸோ இதற்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க 10th எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜை பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வழங்குறாங்க. ஓகே, மற்றபடி ஃபீஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையுமே நோட்டிபிகேஷன்ல உங்க டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. செலக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பை த பேசிக்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன். ஐ மீன் 10th நீங்க எடுத்துக்கக்கூடிய மார்க் பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ சேலரி பாத்தீங்கன்னா பர் மந்த் ஸ்டைபன் 7,000 8,000 9,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டிகிரினா 9,000, அப்புறம் இந்த டெக்னீஷியன் லெவல் அப்படின்னா 8,000. ஓகே, இதுக்கு வந்து நீங்க இந்த போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றப்போ உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அப்பாவோட ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி அப்பாவோட நேம், இந்த மாதிரி கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸா இருக்கணும். அதாவது டாக்குமெண்ட்ஸ் இப்ப சொல்லியிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ்ல உங்களோட சைனை கீழே போட்டுருங்க. இந்த சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியா தான் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க சாஃப்ட் காப்பியா அப்லோட் பண்ணணும். ஏன்னா இதுல சொல்லியிருக்காங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட்டா இருக்கட்டும், ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா அது, டிகிரினா அது, அப்புறம் வந்து நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்ல வரீங்க அப்படின்னா ஓபிசியில் வருவீங்க. ஓபிசி இப்போ ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸ்ல சைன் பண்ணி அந்த சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பியை தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த போட்டோவா இருக்கட்டும், நீங்க அப்லோட் பண்ற போட்டோல 2 நம்பர் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த போட்டோவை தான் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் ரோல் தான், டெம்பரரி ரோல் தான், ட்ரைனிங் தான். பட் வந்து நம்ம சதர்ன் ஜோன்ல வந்திருக்கிறதுனால, சவுத் ஜோன்ல வந்திருக்கிறதுனால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டடா உங்க ட்ரை பண்ணுங்க. ஆஸ் அ ட்ரெயினியா, ஆஸ் அ அப்ரண்டிஸா நீங்க நிறைய விஷயங்கள் கெயின் பண்ண முடியும்.
பட் அப்ரண்டிஸ் முடிச்சக்கப்புறம் நமக்கு எதுவும் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்களா, இல்லை வந்து அப்கமிங்காக வரக்கூடிய வேலையில் நமக்கு எதுவும் ஒதுக்கீடு இருக்குமா, இல்லை இந்த ஸ்டைஃபண்டை தவிர வேற நமக்கு எதுவும் அக்காமடேஷன் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பிக் நோ தான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 1 year அப்படிங்கிறது மட்டும்தான். இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த பர்மனன்ட் ரூலான ரயில்வே ஏஎல்பி வீடியோ லிங்கே தரேன். கட்டாயம் பாருங்க நண்பா, மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.